வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். ஓம் காளியாத்தா. திண்ணீருங்க நல்லபடியா 100 வருஷம் வாழணும். சொல்லுங்க. திடீர்னு இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கீங்க. எப்படி யாரு எப்படி அகோரி ஆனீங்க? இதை கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்துருக்கேன். இப்ப நான் அகோரி ஆனது வந்து பாத்தீங்கன்னா, நான் 18 வயசுலயே லடாக் நோக்கி போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைம்ல திடீர்னு நைட் டைம் ஒரு மரத்துக்கடியில கரெக்டாக படுத்துட்டு இருக்கிறேன். காளியாத்தா திடீர்னு உள்ள இறங்கிட்டு வரட்டுது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஒரு இடத்துல அப்படியே மயக்கம் அடைஞ்ச மாதிரி போய் விழுந்துட்டேன். அப்படியே தூங்கலாம்னு சொல்லி இப்படி படுத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு வேற இங்க ஆலமரம் இருக்கிறதுனா நான் அங்கெங்கேயும் எந்திரிக்கிறேன். என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஒரு இதுல. அப்புறமா காசியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மலை அந்த சைடு இருக்கு. அந்த ஒரு மலையில போய் பாத்தீங்கன்னா நான் உட்கார வச்சுட்டு போயிடுச்சு அந்த ஒரு காளி. நான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு காலையில இப்படி எழுந்து பாக்குறப்ப இந்த சைடு சிவன், இந்த சைடு பார்வதினு உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்றேனே தெரியல. நான் யாரு எங்க இருக்குன்னு முடிச்சிட்டு இருக்கிறேன். காளியை கண்ணுல இப்படி பாக்குறேன். முன்னாடி வந்து கையை இப்படி வைக்கிறாரு காளி. காளி அப்படியே கையில் வச்சோடனே அப்படியே உடம்பு ஃபுல்லு திடீர்னு ஏதோ பவர் ஏறிச்சு. எனக்கு என்னென்னமோ பவர் தோணுது. அப்படியே ஒருத்தரை பார்த்தா அவர் என்ன ஏது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாமே டக்குன்னு தோணுது. அவ்வளோ பவர் எனக்கு திடீர்னு எப்படி வந்துச்சுன்னே தெரில. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறமா அகோரியா வந்து நீ மாற சொல்லி ஒரு நைட்ல ஒரு கனவுல வந்து துன்படுத்திட்டே இருந்துச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதுவும் லாஸ்ட்ல போகுது. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன், அதுவும் வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் இந்த காளி வந்து தடுத்துட்டே இருக்குச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு இடத்துல நீ இப்படிதான் அகோரியா மாறணும், சாமியாரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிதான் ஒரு ஒரு இதுக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு அகோரியா வந்து மாறி வந்து உட்காந்துட்டேன். நம்ம காளியத்தா உடம்புல உள்ள இருக்கா காளியத்தா. இப்படிதாங்க நாங்க வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி வந்தோம். காளியத்தா பவர் மாதிரி காளியத்தா பவர் கொடுத்து நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகோரியா உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நான் சொல்றது நடக்கும் தான். சரி, இப்ப நீங்க உள்ள வந்தீங்க இல்லையா, உள்ள வரப்ப நான் கவனிச்சு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் கரெக்டா? கரெக்டா முடிஞ்சா நான் என்ன காது பிடிக்க சொல்லுங்க. குறுக்க முறுக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்த செருப்பு அடிப்பு. என்னை பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. ஓம் காளியாத்தா. 1 2 3 உங்களோட தோசை வந்து 3 அந்த சைடு தள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு 55 வயசு வரைக்கும் தான் நீ உயிர் வாழ்வீங்க. 55 வயசுக்கு மேல செத்து போயிடுவீங்க. அதுவும் சும்மா உயிர் மரணம் அப்படி நல்ல மரணம் அப்படிலாம் கிடையாது. கதற நீங்க சாவ போறீங்க. நீங்க எந்த பாவம் பண்ணல. இருந்தாலும் காளியத்தை உங்களுக்கு எழுதி இருக்காரு. எல்லாத்துக்கும் இந்த தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி இருக்கு. 55 வயசுல போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு. 55 வயசு வரையும் தான் உன்னால உயிர் வாழ முடியும். நம்ம கேமராமேன் பார்த்தாவே சொல்லிடலாம். அதுதான் எங்க ஸ்பெஷல் டேலண்ட். காளியத்தை அப்படி வச்ச உடனே அப்படியே அவ்வளவு டேலண்ட் எனக்கு. இவரு பார்த்தா இருங்க 65 வயசு வரையும் அவங்க உசுரோட இருப்பான். 65 வயசு வரையும் தான் இருப்பான். அதுக்கு மேல அவனுக்கு வீர மரணம் அடைவான் அப்படின்னு போட்டிருக்கு. வீர மரணம்னா ஒருத்தர் காப்பாத்த போய் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி 55 நீ 65 ஆகும். அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க அனுபவிக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சு. சரியா? எசக மொத்தம் நினைச்சீங்க அடிதாங்க, சிரிக்க கூடாது. அப்புறங்க அடுத்ததா எனக்கு வளர்ச்சி ஏதாவது இருக்குமா? வளர்ச்சி நீங்க வந்து உங்க அப்பாவோட ஹைட்ல கரெக்டா இருக்கிறீங்க. இதுக்கு மேல நீங்க வளர்ந்து போகணும் அப்படின்னா உங்க அப்பா வந்து ஜீன் வந்து உங்களோட கண்ணுல அப்படியே அழகா தெரியுது. இவ்வளவுதான் இருப்பீங்க, இப்படிதான் வளருவீங்க, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வளர மாட்டீங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓரியன்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு பிசினஸ்ல நல்ல பயங்கரமா லாஸ் ஆகும். ஸ்டார்டிங்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட ஒரு வீதியில வந்து நிற்பீங்க. அப்புறமா நீங்க ஒரு பக்கம் மேல வளரணும்னு ட்ரை பண்றப்பெல்லாம் ஃபுல்லா டவுன் ஆகிக்கிட்டுரும். காளியத்தா டெய்லி வந்து என்னை பார்க்கறதாகட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சி பூசை பண்ணி காலங்காலத்தில் பண்ண மட்டும்தான் நீங்க வந்து ஓரளவுக்கு மேலே வர முடியும். இந்த ஒரு தோஷம் இதெல்லாம் கழியணும் அப்படின்னா எல்லாமே இதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும். காளியத்தா மேல சத்தியமா சொல்றேன். சரியா? சாவை தள்ளி போட முடியும் உங்களால?
உங்களோட சாவை தள்ளி போட முடியாது. இதை பத்த வைங்களா, இந்தாங்க பத்த வைங்க. பீடிலாம் குடிக்க மாட்டாங்க. பொதுவா அகோரிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சிகரெட் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து லோ பட்ஜெட் அகோரி, நல்ல ஒரு அகோரி. சரியா? ஓம் கலியத்தா. இப்ப இந்த 2 பொம்மைய இப்படி அடிச்சு இப்படி கீழே விடுங்க. மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கிச்சு அப்படின்னா உங்க சாவு அதுக்கு மேல வளரையே வளராதுன்னு இருக்கும். போடுங்க. அழிச்சு இதுக்கே போயிருச்சுங்க. தாலிக்கே பிடிக்கல. அவ்வளவுதான். உங்களோட சாவு 55 வருஷம் தான். அதுக்கு மேல நீடிக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே முடியாது. 55க்குள்ளேயே கூட போயிருங்களே தவிர 55க்கு மேல போயிருங்க. ஒரு எடுத்துச்சுங்க. 55க்கு மேல வந்து வாய்ப்பே கிடையாது. இவ்வளவுதான் உங்களுக்கு கடைசி வரையும். சரியா? நீங்க என்னென்ன கணிப்பீங்க கரெக்டா? அதாவது எனக்கு பொதுவா சொல்ல போனா நிறைய டேலண்ட் இருக்கு. ஒரு பெர்சனை பார்த்தாவே அவங்க யாரு என்ன ஏது அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட். அண்ட் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி மேல நடப்பேன். அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி மேல நடப்பேன், நெருப்புக்குள்ள பூந்து வருவேன் அப்படின்னு சொல்லி ஆடுவேன். எல்லாம் காளியத்தா பவர். என்ன தெரியும் உங்களுக்கு? லடாக் வரையும் போயிட்டு வரப்ப காளியத்தா வந்து உள்ள இறங்கிட்டான். என்ன பண்றேன்னு தெரியல. திடீர்னு தண்ணி மேல நடக்கிறேன். அங்க காசியில போய் எந்திரிக்கிறேன். அந்த இடத்துல பவர் எனக்கு. சிவன் வந்து ஒரு பக்கம் இப்படி கொடுக்குறாரு, கஞ்சா பீதி கொடுக்குறாரு குடின்னு. எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க நல்ல பையன்லாம் நல்ல அகோரிலாம் சொல்றேன். அந்த ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க தான் அகோரி வந்து மாறிட்டீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகோரியா நிறைய பேருக்கு வாக்கு கொடு, உனக்கான ஒரு சக்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மேல கை வைக்கிறாரு. நெருப்புக்குள்ள பூந்து போவேன். நெருப்பை கையில வச்சு இப்படி புஷ்ன்னு விளையாடுவேன். சாம்பிள் கட்டா சாம்பிள் பாக்குறீங்களா? சாம்பிள் பாக்குறீங்களா? நீங்க பாருங்க. இப்ப அமைஞ்சு போச்சு. சுத்தமா நீங்க ராசியே இல்லைங்க. அவ்வளோதான். நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு நீங்க போய் காசிக்கு போனீங்கன்னா நிறைய தோசம் பண்ணணும். நீங்க நிறைய தோசத்தை கழிக்கணுங்க. சரிங்களா? இருங்க, நீங்க சுத்தி போட்டா மட்டும் தான் சிரிப்பிட்டு காளியத்தா கை அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கோசரம் உங்களை ஊதுனா அந்த ஒரு இது நெருப்பு மேல பட்டுச்சு இல்லையா, அந்த ஒரு நெருப்புல என்னதான் சொன்னாங்க காளியத்தா, நீங்க எசக புசுக்கா கேள்வி கேட்டா இதை எடுத்து இன்னும் நல்லா அட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசக புசுக்கா கேட்க கூடாது. சரியா? நீங்க பாருங்க எப்படி எரியுதுன்னு. காளியத்தாக்கே பவர் கொடுத்துருக்காரு. சரியா? பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். தளபதி விஜய் வராது. தளபதி விஜய் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. 100% அடி சொல்றேன், ஜெயிக்கவே மாட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? அரசியல் பத்தி தெரியுதோ இல்லையோ, தளபதி இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்போ இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்காரு. இப்போ சிஎம் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் ஆவாரா மாட்டாரு? நீங்க என்ன சொல்றீங்க? நான் 100% அடிச்சு சொல்றேன். ஆவாரு சொல்றீங்க? கண்டிப்பா 100%. என்ன பெட்? எனக்கு என்ன வேணும்ல அதெல்லாம் கிடையாது. தளபதி விஜய் கண்டிப்பா அரசியல் நின்னார்னா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காளியத்தா ஒத்த கையில சத்தியம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன சிரிக்கிறீங்க? எசக்கு புசுக்கா சிரிக்கீங்கன்னாத்தா நீங்க இன்டர்வியூ எடுக்க வருவீங்களா? வீடியோக்குலாம் வியூஸ் போகுது இல்ல, காசு வாங்குறீங்களா வீடியோக்கெல்லாம்? அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? என்ன நீங்க காளியத்தை பாருங்க, காளியத்தை பொம்மை பாருங்க தூக்கிட்டு போய் விழுகுது. இது பாருங்க 10 வருஷமா சுடுகாட்டுல கிடந்தது எடுத்து வந்து எங்கிட்ட 10 வருஷமா நான் வந்து இப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறேன் ஒரு அகோரியா. நீங்க என்ன கரெக்டா கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ்க்கா கேள்வி கேட்கறது? என்ன நியாயம்? என்ன நாய் இது? இல்ல கேள இது என்ன? இது என்ன தெரியுமா? கொய்யாக்கா. நான் வந்து லோ பட்ஜெட் அகோரி. ஐயோரி. என்னடா சிரிக்கிற? சிரிக்க கூடாது. சரியா? பொதுவா என் காளியத்தா
காளியாத்தா காளியாத்தா வந்துட்டாங்க. நம்ம இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? இது வந்து கோலப்படிங்க. கோலம் போடுறது. கோலம் போட மாட்டோம். ஆக்சுவலா இப்போ நான் ஒரு அகோரியா மாறினதுல இருந்து நான் என்னதான் ஒரு காமெடி தான் வரையும் பேசுனேன், தப்பாடுத்துக்காதீங்க. இந்த ஒரு சூடத்து மேல ஒத்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல சத்தியம் பண்ணக்கூடாது, சரிங்களா? பொதுவா ரைட் ஹேண்ட்ல தான் இப்படி பண்ணணும். வலது கை லெஃப்ட்ல தான் என்னால எடுத்துட்டு போகணும். நான் எனக்கு வசம் வரல, அதுங்காட்டி நான் 2 கையில அடிச்சு சத்தியம் பண்ணேன். போதுமா? அதுக்கோசரம் தான் விளையாட்டுக்கு சொன்னீங்கல்ல? விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கு சொல்றப்ப என்னோட விஷயம் விளையாட்டு தான். இல்ல அது இல்ல, நான் வந்து இந்த சத்தியம் பண்ண விஷயம் போய், அதாவது ஒரு விளையாட்டுக்காக ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ. ஸோ கன்னடக்குள்ள வருவோம். தளபதி விஜய் கண்டிப்பா 2026 எலெக்ஷன் என்னன்னா ஜெயிக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்ப ஜெயிப்பாரு? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஎம் ஆக மாட்டாரு, ஜெயிக்கவே மாட்டாரு, சிஎம் ஆக மாட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய சூரியன், ரெட்டலை, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாங்களே தவிர நம்ம தளபதி விஜய் ஆகவே மாட்டாரு. ரசிகர்கள் என்னதான் அதிகமா இருந்தாலுமே இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே மிகப்பெரிய ஒரு ஆளுங்களையும் நிக்க வச்சாலும், பொதுமக்கள் என்னதான் இங்க ஓட்டு போட்டாலுமே ஒரு கடைசி காலகட்டத்துல அந்த ஒரு என்றப்பையும் சரி ஏதோ ஒண்ணு காளியத்தா பண்ணிடுவான். எங்க சொல்லிட்டா இதை வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. உங்க தலையெழுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் ஃபுல்லா மாத்த முடியாது. அதே மாதிரி பேய்கிட்டையும் பேசுவீங்களா? அகோரி புரிமை அந்த குருவா பாத்தீங்கன்னா, நான் காசியில வந்து ஒரு 10 வருஷம் இருந்தேன். தவம் புரிஞ்சிட்டு இருந்தேன். அதாவது இப்படி மூணுனா அப்படின்ட்டு இருப்பேன், எதையுமே கண்டுக்க மாட்டேன். அந்த ஒரு டைம்ல சாமி வேஷம் போட்டிருக்கப்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைம்ல இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு பேய் ஓட்டக்கூடிய ஒரு நிறைய பேர் பேய் பிடிச்சி நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துல இந்த ஒரு இலை இருக்குது இல்லையா, இந்த ஒரு முருங்கை இலையை இப்படி பிச்சு என் மேல இப்படி தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பொண்ணுதான். எனக்கு அவ்வளோ கோவம். காளியாத்தா தண்டிக்க சொல்லிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணேன், தைக்கிறதுக்கே தெங்கேங்க செப்பு போட தெரியுமா? எனக்கே தெரில. காளியாத்தா ஏதோ ஃபன் பண்ணுன்னு சொல்லுது அந்த இடத்துல, அந்த குழந்தைக்கு அறிவுறுத்து அப்படிங்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு சொல்லணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இது மாதிரி சாமி வர இடத்துல அண்ட் இது மாதிரி பேய் ஓட்டுற இடத்துல இது மாதிரி காமெடிக்கு எதுவும் பண்ணக்கூடாது, பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் பொதுவாக நடக்குச்சு. அந்த டைமில் பேய் ஓட்டை கொண்டு வராங்க. நான் அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்குள்ள 10 பேய் புந்துருக்குன்னு. 10 பேய் அவனால நிக்கவே முடியல. நான் அப்படியே இந்த ஒரு சூடத்தை எடுத்து இப்படி புஷ்ன்னு போடுறேன். அப்படியே கருப்பா முன்னாடி அப்படியே என்னை சுத்தி வந்துருச்சு. நான் வந்து ஒரு வட்டம் போட்டிருப்பேன், அதாவது எடுத்து இப்படி ஒரு வட்டம் ஒன்று போட்டிருப்பேன். இந்த வட்டத்துக்குள்ள அந்த ஒரு பேயினால வர முடியாது. அந்த ஒரு பேய் நான் ஓட்டுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த ஒரு 10 பேயை ஓட்டேன். இவ்வளவு பெரிய அந்த ஒரு சொம்பு இருக்கும், அந்த ஒரு கொண்டா மாதிரி சொம்பு. அந்த ஒரு சொம்புல இந்த ஒரு பேயெல்லாம் அதுக்குள்ளதான் அடக்குவாங்க. இதை வந்து இது தூக்கி உள்ள போச்சு அமுத்துறப்ப இந்த ஒரு பேய் என்ன நம்ம பண்ணும், அலம்பிட்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சொம்பு கொடு சொம்புங்க. இந்த ஒரு பேய் வந்து இப்படி வந்து இருங்க, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடி வச்சு அழுத்திடுவோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கயிறு கட்டி இதை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தூக்கி போடணும். கடல்ல தூக்கி போட்டாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அப்புறமா இந்த கடலுக்குள்ள தண்ணியில வந்து மிதக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதை வந்து பொதுவாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு ஆத்மா வந்து டான்ஸ் உள்ள வர தண்ணி எல்லாம் ஆடாதுல்ல. உள்ள தண்ணி ஆடாது. இப்ப நீங்க ஒரு தூரி ஆடுறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடலுக்குள்ள இந்த ஒரு ஆத்மாவா உள்ள இருக்கிறப்ப இப்படி ஆடுறப்ப வர்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஒரு ஆத்மாவா இருந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவ்வளோ ஸ்பெசிலிட்டி நம்ம காளியாத்தா அமைஞ்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் இது தெரியாம இருக்கு. இன்ஸ்டா கலையரசன் வர மாதிரி அவன் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாத்துலயும் வைரலா போயிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், உண்மையா பொய்யா சொல்றதெல்லாம்? இப்போ இந்த ஒரு காளியாத்தா இருக்காங்க இல்லையா, எனக்குள்ள இதை எடுத்து இப்படி புஷ்ன்னு இப்படி போடுறாங்கனால இப்படி பறக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு இல்லையா, உங்க மேல பட்டுச்சு. எனக்கு இருக்கிற இந்த ஒரு சக்தி உங்க மேல இது பட்டங்காட்டி எல்லா சக்தியும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ப முடியுமா? நம்ப முடியாதா? நம்ப முடியாதுல்ல. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு அகோரி, அந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன். சரியா? இப்ப
ஒரு தூய்மையான ஒரு அகோரி அப்படின்னா ஒரு அகோரியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறையவே இருக்கு. ஓகேவா? காசிக்கு போய் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருந்து ஏதேதோ ஒரு டான்ஸ் ஆடி கோயிலுக்கு போய் அதை இதையும் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். இது வந்து ஆட்டா மேல சத்தியம் பண்றேன் சொல்றேன். எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு அரைகுறையா கத்துக்கிட்டு வந்துட்டு காத்தா கொடுத்தா காளி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னு சொல்லி இவனுங்களை வந்து எல்லாத்தையும் ஏமாத்தி காசை பிடி சம்பாரிச்சிட்டு இருக்கான் அவன். சாப்பிடுறான். பணத்தை வேற சாப்பிடறான். நம்ம பணம் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அகோரியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பணத்தை திங்கணும், இதுக்கான ஒரு அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு இது மாதிரி நடக்கும். அந்த ஒரு பூஜையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிற, அதாவது எல்லாரும் ஒரு அகோரியா இருக்கிறீங்க அப்படின்னா தியானம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தை பெற்றிருக்கிறான். சாயங்காலம் டைம் வீட்டுக்கு போய் அவன் மனைவியோட எப்படி இருப்பான்? அகோரி அப்படிலாம் இருக்கலாமா? அகோரிலாம் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஆயுள் ரேகை இப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா 50ல போய் சேர்ந்துடும் பொட்டுன்னு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம்னால அப்படி வாழ்றாங்க. இந்த ஒரு அகோரிக்கிறா இல்லையா, இந்த ஒரு அகோரி எப்ப சாவா நான் சொல்லிட்டா அழியாத்தான் கலையரசன் எப்ப சாவான்? இன்ஸ்டா கலையரசன் ஆத்தா சொல்லிட்டான். இன்ஸ்டா கலையரசனுடைய கடைசி வயது அப்பதான் சாவான், இப்படிதான் சாவான்லாம் சொல்லியிருக்கான். இத்தனை பேர்த்த ஏமாத்திட்டு இருக்கான இந்த அகோரி. 55 வயசு நீ எப்படி போய் சேரும்னு சொன்னியோ அதே போல 45 வயசுலயே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்தா சொல்லக்கூடிய எல்லாமே உண்மைதான், பொய்லாம் இல்ல. 45 வயசுல அகோரிங்கிறவன் போய் சேர்ந்துருவான். இந்த ஒரு அகோரியா வேசாடிட்டு இருக்கிற இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் அவ்வளவுதான் மேல போய் சேர்ந்துருவான். எப்படி தெரியுமா சாவான்? ரத்தம் கக்கி இந்த ஒரு பொய்யா அகோரியா சுத்திட்டு இருக்கான் பத்தியா, அந்த ஒரு அகோரியா அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப கோயில்ல ரத்தம் வந்து எடுத்து சாவான் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஒரு சக்கர காலகட்டத்துல. இந்த ஒரு சக்கரத்துக்குள்ள இருக்கிறப்ப யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆத்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி காட்டி குடிப்பான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு. நான் வந்து இப்படி திமிந்து இப்படி பாக்குறப்ப அங்க நடக்குது. அவன் ரத்த வாந்தி சாவறான் 45 வயசுல. இத்தனை பேர்த்து ஏமாத்திட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உண்மைங்க. இதெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் ஏமாத்தி இப்படி சுத்திட்டு இருக்கிறான்? ஒரு அகோரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டேலண்ட் வேணும், என்னென்ன இது ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் பொய்ய ஏமாத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். காசுக்கு அவசரம் எல்லாத்தையும் ஏமாத்தி சுத்திட்டு இருக்கானே தவிர மித்தபடி எதுவுமே பண்ண கிடையாது. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்புறம் நீங்க பணம் சாப்பிடுவீங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா அகோரியா கிட்டத்தட்ட லடாக் வரையும் போயிட்டு வந்துக்கிறேன். அகோரியா லடாக் அகோரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயம், அதாவது ஒரு மேஜிக் மேன் மாதிரி தான் நாங்களாம். கண்ணை மூடி இப்படி திறனோம்னா இங்கிருந்து லடாக்கு, ஜப்பானு எங்கெங்கயோ போயிட்டு வருவோம் ஒவ்வொரு நாட்டுக்கும். அவ்வளவு ஸ்பெஷல் டேலண்ட் எங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஆத்தா எங்களுக்குள்ள அவ்வளவு ஸ்பெஷல் டேலண்ட் கொடுத்துருக்கா. ஆனா உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? இப்ப காமிங்க உங்களுக்கு. இங்கிருந்து அங்க போய் பாருங்க. இங்கிருந்து அங்க போக வரணுமா? கடன் போடுங்க. ஓம் கிரீம் ஆட்டா சக்தி கொடு. கடன் போடுங்க. இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இதுதாங்க ஒரு என்னோட ஆத்தா பண்ண ஆத்தா கையை வச்ச ஒரு சக்திங்க எனக்கு. இப்படி திறக்கிறதுக்குள்ள இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க நீங்க வந்து பாத்தீங்களா? மறுபடியும் சொல்றேன், ஆன் பண்ணி ஆரம்பிங்களா? பின்னாடில வராங்க, நீ ஆன் பண்ணி ஆரம்பிங்க சொல்றேன். கண்ணை மூடி திறங்க. எப்படி தெரியுமா? இந்த ஒரு பொம்மை என்ன தெரியுமா? ஏங்க இந்த பொம்மை அங்க போயிடுச்சு எடுத்துட்டு வந்தேங்க, அவ்வளவுதான். நாம மித்தபடி எல்லாமே என்னோட சக்தி. அங்கிருந்து இங்க வந்ததெல்லாம் சக்தி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, கத்துக்கோங்க அதெல்லாம். இந்த 2 ஆட்ட பொம்மை மேல சத்தியமா சொல்றேன்.
இது பொம்மை பேர் என்ன தெரியுமா? சிவன். இந்த பொம்மை பேர் என்ன தெரியுமா? பார்வதி. இவங்க 2 பேரும் எனக்கு என்னை பார்த்த மாதிரியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாக்கையும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு அருள் புரிவாங்க ஒவ்வொரு விஷயத்துலயும். அதுக்கோசரமே இவங்க 2 பேர்த்தையும் என் கூடவே வச்சிருக்கேன், எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே சீக்கிரட்டா இதுல இருந்தா எனக்கு எல்லா சக்தியும், அகோரிக்கான திறமை எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு வருது. ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி ஒவ்வொரு வாக்கையும் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடாது. சரிங்களா? என்னங்க ஓம் கிரீம் கிரீம் கிடையாது. நல்ல சக்தி கொடு உனக்கு. 50 வயசு வரையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 55 வயசு வரையும் நல்லா உயிர் வரணும், நல்லபடியாக மேலேயணும். அதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் செத்து போயிடணும். அகோரிக்கான ஸ்பெஷல் டேலண்ட் அவ்வளோதாங்க. சரி, ஓகேங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். சரிங்க, நன்றி. ஓகே, நன்றி காளியாத்தா. ஓம் கிரீம். பார்த்து பத்திரமா இரு. 55 வயசு வரையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோ. டெய்லியும் காலையில் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சி போட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. காளியாத்தா பவர். இட்ஸ் பாய்.